ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ராவலிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு வருதுல்ல. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நமக்கு கேரளா ட்ரிவாண்ட்ரம் சைடு கேரளா பார்டர் இந்த இடத்துல எல்லாம் இந்த சரக்கொன்றை மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் இருக்க பூ வந்து மரம் ஃபுல்லும் பூத்து குலுங்கிட்டு இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை பார்த்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்கினோம். லாஸ்ட் எங்கள் பயணம் வந்து ரொம்ப தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடி வந்து அந்த பூவார் சைடு வந்து 2 சைடுமே அந்த சரக்கொன்றை பூ பூத்துருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அதை நம்பி தான் நாங்கள் அங்கே போனோம். லாஸ்ட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த பூ எதுவுமே இல்லை, வேறு மரங்கள் தான் நின்றுச்சு. ஆனால் என்னென்னா, போனதுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சில வீடுகள்லாம் அந்த மரம் நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பூ எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நமக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து யார் யார் வீட்டில் எல்லாமே இந்த சரக்கொன்றை மரம் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பூச்செடிகள் இதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பூவை பார்த்திங்களா, அது பூ வந்து சரம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே கிட்ட போய் பறிக்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா அடுத்த வீட்டில் போய் நம்ம இதெல்லாம் பறிக்க போனோன்னா அடிக்க வருவாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் நிற்கிற மரத்தை நம்ம வீடியோ எடுக்கிறது அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ யோசிச்சு தான் வீடியோ எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து பூவார் சைடு தான் நிற்கக்கூடிய 2 சைடும் அந்த மரங்கள் நிற்கிறது தான் சூப்பராக இருந்துச்சு. நல்ல நிழலாகவும் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்துக்கு அடியிலலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நல்லா கொழுந்துட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த பூவார் போட்டிங் பண்ணக்கூடிய இடம். ஸோ இங்கே போகலை, ஒரு நாள் போயிட்டு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். நாங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே போட்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, நிறைய போட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அதையுமே வீடியோ எடுத்திருந்தேன். தாண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஃபுல்லும் 2 சைடு மரமும் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் நம்ம போகும்போதே போட்டிங்க்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிற்பாங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் அந்த போட்டிங்கும் போய்க்கலாம். பூவார் சைடு போகிறவங்க வந்து இந்த போட்டிங்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டே ட்ரிப் எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ நாங்களும் ஒரு நாள் போயிட்டு அப்புறமா அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் பார்க்க செமையாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ஈவினிங் டைம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து சினிமா தேட்டருமே வச்சுருக்காங்க. ஸோ மினி தேட்டர் மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒன் டே ட்ரிப் வந்து நீங்கள் எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னுன்னா அந்த பூவாருக்கு நீங்கள் போகலாம். ஸோ நம்ம பூ பார்க்க போய் பூவை காணலை. ஸோ வேறு என்னதெல்லாமல் கொஞ்சம் தகவல் எல்லாம் சேகரிச்சிருக்கோம். இது வந்து இந்த வீட்டில் வந்து இந்த போகன்வில்லா இருக்குதுல்ல, காகித பூச்செடி, அது வந்து சூப்பராக படத்தி விட்டுருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.